வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 160 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டதாக இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். முறைகேட்டில் ஈடுபட்ட 55 குவாரிகளுக்கு 68 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. கனிம வளங்களை கொள்ளையடிக்க முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சோதனை சாவடிகளில் கண்காணிப்பதுடன் அனைத்து கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல். சாயம் ஏற்றி விற்பனை செய்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்தது சரியானதே. தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். 17,000 அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் 1 மாதத்திற்குள் நியமனம். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆதரவளித்த அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் நன்றி கூறினார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணைகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பணம் கிடைத்தது தொடர்பான அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் குறித்த அமளியால் மாநிலங்களவையிலும் அலுவல் பாதிப்பு. மேகதாது பகுதியில் தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் எந்த கும்பனாலும் அணை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி. திருப்பூரில் கஞ்சா விற்பனை தொடர்பாக புகார் அளித்த தந்தை மகனுக்கு அரிவாள் வெட்டு. 5 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயில் அறங்காவலர் நியமனம் தொடர்பாக அவதூறு பரப்பியதாக புகார். ராஜபாளையத்தைச் சேர்ந்தவரை கைது செய்தது காவல்துறை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம். இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 3,78,000 கோடி பெற்றனர். சென்னை மும்பை இடையான IPL போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்றதாக 11 பேர் கைது. 5 வழக்குகள் பதிவு செய்து 34 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தது போலீஸ். காட்டுமன்னார் கோயில் அருகே அதிவேகமாக சென்றபோது தறிக்கெட்டு ஓடிய கார். இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் படுகாயம். விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் GV பிரகாஷ், சைந்தவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின் ஒரே காரில் இருவரும் திரும்பிச் சென்றனர். மகாராஷ்டிராவில் துணை முதல்வரை துரோகி என விமர்சித்த காமெடியன் குணால் கர்மா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உறுதி. வங்கதேச முன்னாள் கேப்டன் தமீம் இக்பாலுக்கு கிரிக்கெட் விளையாடிய போது நெஞ்சுவலி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. மதுரையில் சாயம் ஏற்றி விற்பனை செய்யப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம்.
ஸ்ரீராம், கோடைகாலம் தொடங்கியுள்ள நிலையில் மதுரை மாநகரத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்கள் என்பது மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகள், பெரியார் பேருந்து நிலையம், பிபிகுளம், மாட்டுத்தாவணி, காய்கறி சந்தை, பழ சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தர்பூசணி பழங்கள் டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுமக்களும் கோடைகாலம் என்பதால் விரும்பி வாங்கி செல்கின்றனர். தொடர்ந்து மாநகர் பகுதிகளில் விற்கப்படும் பழங்களில் இந்த ரசாயனம் கலந்து விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம் பாண்டியன் தலைமையில் மதுரை மாநகர் பிபிகுளம் பகுதியில் உழவர் சந்தை அருகே இருக்கக்கூடிய இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது ரசாயனம் கலந்து விற்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் சுமார் 1200 கிலோ எடையுள்ள தர்பூசணி பழங்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முற்றிலுமாக ஒரு வாகனத்தில் கொண்டு சென்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. ரசாயனம் சாயப்பட்ட அந்த 1200 கிலோ தர்பூசணி பழம் பறிமுதல் செய்யப்பட்டு அதேபோல அந்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு இடங்களில் ரசாயனம் கலந்து விற்கப்படும் தர்பூசணிகளை கண்டறிந்து அதை ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு துணை நின்ற எதிர்க்கட்சியான அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாக அவர் கூறினார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு பிரதமர் மோடியை சந்தித்து முறையிட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை கூடியதும் டெல்லியில் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்த நிலையில் சமாஜ்வாதி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து அமளியில் ஈடுபட்டனர். பதாகைகள் வைத்துள்ள உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் கடும் எச்சரிக்கை விடுத்தார். அதனை மீறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் உத்தரவிட்டார். प्रश्नकाल सबका है, आपका अपना है, आप सदन चलाने में सहयोग करें, सदन आपका है. மதுரையில் சாயம் ஏற்றி விற்பனை செய்யப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோடைகாலம் தொடங்கியுள்ள நிலையில் மதுரை மாநகரத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்கள் என்பது மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகள், பெரியார் பேருந்து நிலையம், பிபிகுளம், மாட்டுத்தாவணி, காய்கறி சந்தை, பழ சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தர்பூசணி பழங்கள் டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுமக்களும் கோடைகாலம் என்பதால் விரும்பி வாங்கி செல்கின்றனர். தொடர்ந்து மாநகர் பகுதிகளில் விற்கப்படும் பழங்களில் இந்த ரசாயனம் கலந்து விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம் பாண்டியன் தலைமையில் மதுரை மாநகர் பிபிகுளம் பகுதியில் உழவர் சந்தை அருகே இருக்கக்கூடிய இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது ரசாயனம் கலந்து விற்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் சுமார் 1200 கிலோ எடையுள்ள தர்பூசணி பழங்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முற்றிலுமாக ஒரு வாகனத்தில் கொண்டு சென்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. ரசாயனம் சாயப்பட்ட அந்த 1200 கிலோ தர்பூசணி பழம் பறிமுதல் செய்யப்பட்டு அதேபோல அந்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு இடங்களில் ரசாயனம் கலந்து விற்கப்படும் தர்பூசணிகளை கண்டறிந்து அதை ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.